வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதாம். முடியாதா, அதாவது கட்டம் ரேட்டாக பேசிய அண்ணாமலை, விடிய பேசிய கோஎஸ், கடைசி சான்ஸ் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் வரக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமே கண்டிப்பாக தமிழகத்திலே இது ஒரு திருப்புமுனையாக மாற்றப்படும் அரசியலாகத்தான் கண்டிப்பாக தமிழகத்தில் நடைபெற இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெறும் என்பதை அறிந்த உண்மையாகும். இதனைத் தொடர்ந்துதான் அதாவது 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நெருங்கி வரும் நிலையில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த முறை தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கும் முடிவுதான் செய்துள்ளதாக வெளியாகும் தகவல் அரசியலில் மட்டுமல்லாமல் பாஜக வட்டாரங்களிலே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா. அதாவது தமிழகத்தில் பாஜக காலொன்ற வேண்டுமென்றால் கண்டிப்பாக அண்ணாமலையின் ஆதரவு இருந்தால் மட்டுமே தமிழகத்தில் வாக்கு சதவீதம் அதிகமாக காணப்படும் சூழல் தமிழக அரசில் உருவாகி கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் குறிப்பாக அவரை மொடக்குறிச்சி தொகுதியில் அல்லது போட்டியிட வலியுறுத்த நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுவதால், அதாவது அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று பியூஷ் கோயல் விடிய பேசியும் கூட தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மட்டுமே நான் செய்ய முடியும் என அண்ணாமலை அவர்கள் உறுதியாக தெரிவித்து விட்டாராம். அவருடைய ஆதரவாளர்களெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வகையில் தான் தமிழகத்தில் இந்த 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளதாம். இந்த தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் முக்கிய கட்சிகளும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு தீவிரமான தங்களுடைய பிரச்சாரத்தில் கூட ஈடுபட்டு வருகிறதாம். ஆனால் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் மட்டுமே இதுவரை ஒரு முழுமையான வேட்பாளர் பட்டியலை வெளியிடாமல் இருப்பது கடைசி நேர பரபரப்பை கிளப்பியிருக்கிறதாம். அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜகவிற்கு மொத்தம் 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 27 தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியல் இன்று வரை வெளியிடாத சூழல்தான் தமிழக அரசிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. இந்த தொகுதியில் யார் போட்டியிடப் போகிறார் என்பது குறித்த ஒரு நீண்ட நாட்கள் ஆலோசனை நடைபெற்று வருகிறதாம். அதாவது மத்திய அமைச்சர் மற்றும் பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளரான பியூஷ் கோயல் அவர்கள் தமிழகம் வந்து பலகட்ட ஆலோசனையெல்லாம் நடத்திய பின்னரும் இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவது தொடர்பான தாமதமாகி வருகிறதாம். சமீபத்தில் சென்னை நகரில் உள்ள பாஜக மாநில அலுவலகத்தில் மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தான் ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேர் வீதம் தேர்வு செய்யப்பட்டு அந்த பட்டியல் கட்சி மேலிடத்திற்கு அனுப்பப்பட்டதாக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் கூறியிருக்கிறார். அதான் வேட்பாளர் பட்டியலை எந்த நேரத்திலும் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் நிர்வாகிக் கொண்டிருக்கும் நிலையில் வரும் சூழல் என்பது பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுவார், அவர்களுக்கு கண்டிப்பாக அவருடைய இடம் பெயரானது இந்த வேட்பாளர் பட்டியல் இடம்பெற்றிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. குறிப்பாக அவர் கண்டிப்பாக கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடலாம் அவர் விருப்பம் தெரிவித்ததாகவும் அந்த தொகுதிக்காக அவரது ஆதரவாளர்கள் நீண்ட நாட்களாக பணியாற்றி வந்ததாகவும் கூறப்படுகிறதா. ஆனால் கட்சி மேலிடம் அவரை மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட வலியுறுத்திய தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக அதாவது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள் இடையே ஒரு நீண்டகால ஆலோசனை நடைபெற்று வருகிறதா. சில தகவலின்படி இந்த விவகாரம் என்பது குறித்த கண்டிப்பாக ஆலோசனை நடைபெற்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதாம். இந்நிலையில்தான் அதாவது அண்ணாமலை அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார், அவர் பெயர் கண்டிப்பாக இந்த வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதா என்ற கேள்விக்குறிதான் மக்களிடம் நிலவிக் கொண்டிருக்கிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி, வணக்கம்.